தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் 8வது மாநில மாநாடு மற்றும் 43வது வணிகர் தினம் ஆலோசனைக் கூட்டம் மத்திய சென்னை மாவட்டம் சார்பில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மத்திய சென்னை மாவட்ட தலைவர் செல்வநாயகம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் கொளத்தூர் ரவி மாநாடு பற்றிய கருத்துக்களை நிர்வாகிகளுக்கு எடுத்து வைத்தார். கூட்டத்தில் மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக வியாபாரிகளை மாநாட்டிற்கு அழைத்து வருவது என்னோடு மாநாட்டு நிதியாக ரூபாய் 4 லட்சம் தருவது என்று முடிவெடுத்தனர். மற்றும் மாநாடு விளம்பரங்களை பத்திரிகை தொலைக்காட்சிகளில் வெளியிட செய்வதென்று முடிவெடுத்துள்ளனர். மத்திய சென்னை மாவட்ட பொருளாளராக AM மணி நியமிக்கப்பட்டார். ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை சங்க நிர்வாகிகளும் 50 வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தை சார்ந்த 2000க்கும் மேற்பட்ட வணிகர்களும் கலந்து கொண்டனர். மாநில துணைத் தலைவர் சுப்பையா நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார். அனைவரையும் மாவட்ட செயலாளர் காளிமுத்து வரவேற்புரை ஆற்றினார். அமைந்தகரை வியாபாரிகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நம்ம ஆலோசனை கூட்டத்தினுடைய முதல் கூட்டமாக அமைந்தகரை வியாபாரிகள் சங்கமும் இவங்க சங்கமும் மாவட்டமும் இணைந்து அங்க ராஜண்ணா ஹோட்டல் பக்கத்துல போட்டாங்க. அப்போ போடும்போது கொடிகள் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் வர்ற மாதிரி இருக்கும்போது அண்ணன் களத்துல இறங்கி அந்த கொடியோட நின்று அந்த கொடியை போட்டு முடிச்சாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, மாவட்ட தலைவர் ஒரு போராளி. நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாவட்ட தலைவர் அத்தனை மாவட்ட தலைவர்களும் அற்புதமான மாவட்ட தலைவர்கள். இதுல எல்லோரும் மாநாட்டினுடைய நிதி அப்படின்னாங்க. தமிழ்நாடு அனைத்து வணிகர்களுடைய பேரமைப்புக்கு மாநில தலைமைக்கு ஒரு கால நிதிங்கிறது ஒரு பற்றாக்குறையே வராது. காரணம் என்னன்னா, தொடர்ந்து நீங்க எங்க அண்ணன் சுப்பை அண்ணன் சொன்ன போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, முதல் மாநில மாநாட்டுக்கு நாங்க கூப்பிடல. உங்கள்கிட்ட சொல்றேன், முதல் மாநில மாநாட்டுக்கு நாங்க அண்ணனை கூப்பிடவே இல்லை. ஆனா அண்ணன் ஒரு குறைஞ்சது ஒரு 20 to 25 பேரோட நேருப்பொங்க வியாபாரி சங்கத்தில இருந்து அத்தனை பேர் வந்து மாநாட்டில் நம்மளை ஒரு உற்சாகப்படுத்தினாங்க. இன்னும் அதை கண்ணுக்குள்ளே நிற்கும், ஸ்டேஜுக்கு வந்து நின்று உற்சாகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம்னா, ஏதேனும் பற்றாக்குறை வருதாங்கிறத கேட்டாங்க. அடுத்து கொரோனா, அடுத்த 3வது 4வது மாநில மாநாட்டில இருந்து நிதி கொடுக்கறதுல எந்த வகையில குறையாம கொடுத்தாங்க. நம்மளை கூப்பிட்டு, அதாவது நம்மளாம் எல்லாரும் போய் பார்க்க வேண்டியிருக்கோம், யாரையாவது செய்ய வேண்டியிருக்கோம். இந்த நேருப்பொங்க வியாபாரி சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு 10 to 15 பேர் அங்க இருப்பாங்க. நம்மளுக்கு போன் பண்ணி நீங்க வாங்க, பணத்தை நாங்க ரெடியா வச்சிருக்கோம், வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க தொடர்ந்து நிதி அமைச்சரோட போய் குழந்தை அண்ணாச்சியோட போய் அந்த பணத்தை வாங்குறோம். சென்ற மாநாட்டுக்கு 1 லட்சமோ 1.5 லட்சமோ கொடுத்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. போன உடனே நாளைக்கு இன்னைக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பணத்தை எப்படி கொடுப்பாங்க, அப்படியே எடுத்து கையில கொடுத்துருவாங்க.